வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எக் போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. முட்டை போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கணுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ நம்ம முட்டை போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு முட்டை நல்லா வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்துக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டி முட்டை தான் எடுத்திருக்கேன், அதனால் சைஸ் குட்டியாக தான் இருக்கும். இந்த முட்டையெல்லாம் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், உப்பு போட்டு வேக வச்சுருக்குங்க. இப்போ நம்ம போண்டா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். பேன் ஹீட் ஆனதும் டீப் ஃப்ரைக்கு தகுந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டாச்சுங்க. நிறைய எண்ணெய் விட்டால் கூட அது வந்து எக்கு பண்ணது திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு முடியாது, அதனால் கம்மியாக வச்சு இன்னைக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த எக்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரெண்டாக வேணால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், 4 நாளாக வேணால் 4 நாளாக கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு குவான்டிட்டி நல்லா அதிகமாக கிடைக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லா எக்குமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எல்லா எக்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த எக் மேலே லைட்டாக இந்த மாதிரி உப்பு கையில் எடுத்து சும்மா எல்லா இடத்துலையும் படும்படி இப்படி லைட்டாக போட்டு விட்டோன்னா அந்த எல்லோவில் வந்துட்டு உப்பு காரம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதே போல் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு தேவையான அளவு ஸ்பைசி டேஸ்ட் கிடைக்கும். நம்ம என்ன தான் பஜ்ஜி மாவில் சேர்த்தாலும் இதில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. எல்லாத்துலேயும் இதே போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ மாவு மிக்சிங்க்கு போயிடலாங்க. இதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன், அதனால டைரெக்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ்னா டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே போடலாம். பட் இருந்தாலும் எக்குக்கு வந்துட்டு ஸ்பைசி பத்தாது, அதனால் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ போட்டு சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சுருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் நல்லா காய்ச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே நல்லா முக்கி 2 பக்கமும் டிப் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே இதே போல் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ சுட்டதும் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட்டாக வறுத்துங்க. பாருங்கள், நம்ம 2 பக்கமும் நல்லா சுட்டாச்சு. நல்லா சுட்டதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், எடுத்துடலாம். இதே போல் எல்லாமே சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான முட்டை போண்டா ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.